எமர்ஜென்சி விவகாரம் தொடர்பாக டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தற்போது ஆர்ப்பாட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? கள நிலவரம் என்ன? விவரங்கள். கடந்த 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் நாட்டில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டது. நேற்று முன்தினம் அந்த எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டதன் 50வது ஆண்டு என்பது அனுசரிக்கப்படுகின்றது. இதனை ஒட்டி இன்று காலை மக்களவையிலே எமர்ஜென்சியை கண்டித்து மக்களவை சபாநாயகர் அவர்களால் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவின் ஜனநாயகத்தின் தாயாக அறியப்பட்ட இந்தியாவில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சர்வாதிகாரத்தை திணிப்பதாக குற்றம் சாட்டி அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகர துவாரத்தின் முன்பு ஒன்று திரண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் எமர்ஜென்சி அமல்படுத்த கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் பதாகைகளை ஏந்திய மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் சிங் ஜோஷி, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்டோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். குறிப்பாக நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்தியதற்காக காங்கிரஸ் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் நாடாளுமன்ற வளாகத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.